ஒன்றிய அரசின் 16வது நிதி ஆணைய குழுவுடனான ஆலோசனை கூட்டத்தில் முதலமைச்சர் உரை நிகழ்த்தி வருகிறார். பல முக்கியமான திட்டங்களை தீட்டி அதனை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வருவதையும், தமிழ்நாடு சந்தித்து வரும் சவால்களையும் நெருக்கடிகளையும் அவர் பட்டியலிட்டு பேசி வருகிறார். வரி பகிர்வு முறையாக வழங்காததால் மாநிலங்களுக்கு பெரும் சுமை ஏற்படுவதாகவும் தமது உரையில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். வரி பகிர்வின் அடிப்படையில் தமிழ்நாட்டிற்கு நிதி வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் அன்புச்செல்வன். அன்புச்செல்வன், முழு விவரம். ஒன்றிய அரசினுடைய 16வது நிதி ஆணைய குழுவுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். 16வது நிதி கமிஷன் தலைவர் அரவிந்த் பனஹாரியா தலைமையிலான குழு தமிழகம் வந்திருக்கிறது. இந்த குழு 4 நாள் பயணமாக வந்திருக்கக்கூடிய நிலையில் கிண்டியில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் இன்று ஆலோசனை நடத்தப்பட்டு வருகிறது. இதில் குறிப்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வரியினுடைய பகிர்வின் அடிப்படையில் தமிழகத்திற்கு உரிய நிதியை வழங்க வேண்டும் என வலியுறுத்தியிருக்கிறார். நிகழ்வு தொடங்க உடனடியாக முதலமைச்சர் உரை நிகழ்த்தினார். அப்பொழுது ஒன்றிய அரசினுடைய இந்த நிதி குழுவானது தமிழக வெளிப்படுத்தியிருக்கக்கூடிய இந்த கருத்துக்கள் அனைத்தையும் கேட்டுக்கொள்ள வேண்டும் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியிருக்கிறார். குறிப்பாக பேரிடர் காலங்களை பொறுத்தவரை அதிக அளவிலாக நிதிகளை செலவழிக்க வேண்டியது இருக்கிறது. அவ்வாறு செலவழிக்கும் பொழுது மற்ற திட்டங்களுக்கு முடியாத நிலை இருப்பதன் காரணமாக உடனடியாக இந்த பேரிடர் காலத்திற்கான நிதியை ஒதுக்குவதற்கு நிதிக்குழு பரிந்துரை செய்ய வேண்டும் என முன்வைத்திருக்கிறார். அதுபோன்று வரி வருவாயை பொறுத்தவரை மாநில அரசினுடைய பங்களிப்பு மிக முக்கியமானதாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த பங்களிப்பிற்கான உரிய நிதியையும் விரைவாக வழங்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியிருக்கிறார். மிக முக்கியமாக ஜிஎஸ்டி வந்ததற்கு பின்பாக நிதி திரட்டுவதற்கான ஆதாரம் செய்வது மாநில அரசிற்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே ஜிஎஸ்டி மூலமாக கிடைக்கக்கூடிய நிதி பகிர்வுகளையும் உடனடியாக வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். மிக முக்கியமாக முதியோர்கள், அதாவது வயதானவருடைய எண்ணிக்கை மாநிலமாக தமிழகம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அதற்கான நிதி ஆதாயங்கள் செய்ய வேண்டிய ஒரு சூழலும் தமிழக அரசிற்கு இருப்பதன் காரணமாகவும் பல மிக முக்கியமான திட்டங்களையும் கூட செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. அவ்வாறாக இருக்கும் பொழுது அதற்கான திட்டங்களுக்கான நிதியை பெறுவதற்கான முறையினை பரிந்துரை செய்வதற்கு அவசியமாக வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 33.16% விழுக்காடு மட்டுமே வரி வருவாயிலிருந்து நிதி பகிர்வு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அது போதுமானதாக இல்லை என்பதையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இவ்வாறு நிதிக்குழுவுக்கு பல்வேறு பரிந்துரைகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்வைத்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. ஏனென்றால் ஒன்றிய அரசினுடைய வருவாய் மாநிலத்தினுடைய வரி பகிர்வு என்பது 50% அதிகரிக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்தியிருக்கிறார். ஏனென்றால் அந்த நிதிக்குழு உறுதி செய்ய வேண்டும் என்ற நம்பிக்கை தனக்கு இருப்பதாகவும், இதற்கு முன்பான நிதிக்குழுவின் போது கூட பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு அவை அனைத்தும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அவ்வாறான அடிப்படையில் இதுவும் அடிப்படையாக நிறைவேற்றப்பட வேண்டும். குறிப்பாக தமிழகத்தில் பல்வேறான வளர்ச்சி திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதற்கு தேவையான நிதிகளை கண்டிப்பாக வழங்க வேண்டும். குறிப்பாக வளர்ச்சி குன்றிய மாநிலங்களுக்கு தொடர்ந்து நிதிகள் கடந்த காலங்களில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதுபோன்று தற்போதும் வழங்கப்பட வேண்டும் என்பதையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நிதிக்குழுவுக்கு பரிந்துரையின் போது வலியுறுத்தியிருக்கிறார். மிக முக்கியமாக ஜிஎஸ்டி பேரிடர் காலங்களுக்கான நிதி போன்றவற்றை உடனடியாக வழங்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த நிதிக்குழுவுக்கு முன்வைத்திருக்கிறார். நிதிக்குழுவை பொறுத்தவரை இன்று தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உங்களுடன் ஆலோசனை முடிந்ததற்கு பின்பாக வணிக குழு, அதே போன்று வணிக பிரிவு, அரசியல் பிரதிநிதிகள், அரசியல் கட்சியினரிடம் தனித்தனியாக ஆலோசனை மேற்கொள்ளவும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து இந்த குழுவானது மதுரை உட்பட பல்வேறு இடங்களில் முக்கியமாக அந்த 4 நாட்களுக்குள்ளாக பல்வேறு கருத்துக்களை கேட்பதற்கான பயணத்தையும் கூட இந்த குழு இன்று மேற்கொள்ள இருக்கிறது. இந்த நிலையில் தான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 16வது நிதிக்குழுவுக்கு பல்வேறு பரிந்துரைகளை முன்வைத்து இந்த குழு முன்பாக வைக்கக்கூடிய பரிந்துரைகள் அனைத்தையுமே நிறைவேற்றும் என்ற நம்பிக்கை தனக்கு இருப்பதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த கூட்டத்தின் போது முன்வைத்திருக்கிறார். 20ஆம் தேதி காலையில் ராமநாதபுரம் நகராட்சி அலுவலகம், கீழடி ஆகியவற்றையும் கூட இந்த குழு பார்வையிட திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதே போன்று சென்னை அடுத்த நெய்வேலி கடல்நீரை குடிநீராக்க திட்டம், திருப்பெரும்புதூரினுடைய அரசு உதவியுடன் தொழிலாளர் கட்டண திட்டம் போன்றவற்றையும் ஆணையர் பார்வையிட இருக்கிறார். மேலும் அன்றைய தினமே மதுரையிலிருந்து டெல்லி புறப்பட்டு செல்லவும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. இவ்வாறாக 16வது நிதிக்குழு 4 நாள் பயணமாக தமிழகம் வந்திருக்கக்கூடிய நிலையில் இன்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழகத்தினுடைய கோரிக்கைகளாகவும் நிதி பகிர்வு மற்றும் வருவாய் மூலமான நிதி பகிர்வு உள்ளிட்ட பல்வேறு பரிந்துரைகளை நிதிக்குழுவிடம் முன்வைத்திருக்கிறார். விரிவான தகவல்களுக்கு நன்றி அன்புச்செல்வன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.